மூடுனு உனக்கு புத்த ஒரு கேடா வந்த வழி பார்த்து போட நாயே. என்ன பார்த்த நாய் என்கிட்ட உன்ன தாண்டா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன். ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சோம் பரவாயில்ல. நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு கற்பு என்பது கண்ணாடி போல அப்பேற்பட்ட கற்பை எப்படி பாதுகாப்பா பார்ப்பாங்க நமக்கு தெரியும். அது போல ஏழ்மை குடியிலே பிறந்த இவள் நமது நாட்டை சார்ந்தவர்கள் உரைத்தாள். அதனால் இவள் கற்பிடலை எப்படி இருக்கும் என்று சோதிச்சுதான் பார்த்தேன். ஆனால் நான் இன்னவர் என்று தெரிஞ்சோ இளவரசன் என்று அறிஞ்சோ என்ன பார்த்து போடான்னு சொன்னா பாரு இவளை சும்மா விடலாமடா. ஏய் என்ன திமிர் இருக்கு உனக்கு? கரத்திலே இருப்பது சாட்டை, இதை கொண்டு ஆடுவேன் உன்னை வேட்டை, இறுதியில் உரிய உனது தோல் பட்டை. வசதி குடிக்க முடியாதுடா. ஏய் முத்தம் ஏண்டா மயிலே மயிலே இறகு போடுனா போடுமாடா? தமிழ் தெரியாதுல? டேய் இவளுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். வர முடியாதுலடி.
நாங்க உரத்துக்கு தான் வந்துக்கிறோம். எம்மா நாட்டி ஆக போகுது. ஒரு ஆம்பளை எம்மா நேரம் கண்டிக்கிறா, ஒரு எம்மா நேரம் கண்ணு துண்டு ஓடும் நான் துண்டு வர வாடி பாத்தியா என் காவல்காரனுக்கு முருகா வர்றா என்ன கோவம் கேட்ட நிக்கிற நாய் இவனுக்கே இவ்வளவு கோவனா எனக்கு என்ன கோவம் எப்ப இருக்கணும் இதெல்லாம் இப்பதான் உனக்கு தோணும் ஏழ்மை குடியிலே பிறந்த உனக்கே இவ்வளவு திமிரு. காடி பின்னிருக்கா சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறாயே ஒரு பெண்ணின் பாவத்தை ஒரு பெண்ணின் பாவத்தை ஏண்டி இவ்வளவு நேரம் கதறி காப்பாத்து யாரு வருவாங்க? ஐயா நான் வணங்கும் தெய்வம் தூணில் இருப்பால் துரும்பில் இருப்பால் எண்ணில் இருப்பால் எண்ணில் இருப்பால் என்னுடைய முத்துமாரி அம்மனை என்னை காப்பாற்ற வருவார். காப்பாற்ற வருவார். சாமிக்கு டைட்டா கவுர் போட்டு கட்டி வச்சு இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த முத்துமாரி வந்து இவளை காப்பாத்தா வந்து இறங்கி வருவான். அவ எப்பேற்பட்டது? ஏய் அவ ஆண்டவன் சொல்றியே, அவன் கனவை ஈஸ்வரன் எப்பேற்பட்டவன்? அவ ஆண்டவன் அடி கடமையே கண்ணியவன கருதி கடமையை ஒழுங்கா செய்ய வந்த எவன காலால ஈஸ்வரன் அவன் ஆண்டவன் அடி. ஆண்டவன் அடி அவன் கன்னி பெண்கள் குளித்திருக்கும் போது ஆடைகளை திரும்பி ஓடன கண்ண அவ ஆண்டவன் அடி. தன்னுடைய குரு என்று தெரிந்திருந்தோ குருவின் மனைவி மீது ஆசைப்பட்டன இருந்ததா அவ ஆண்டவன் அடி. தான் படைத்த பெண் ஊரை சென்று பாராமல் கற்பழிக்கிறதுக்கு துணிந்தானே பிரம்மதேவா அவ ஆண்டவன் அடி. அவனடி ஏய் தாயை போல தார வேண்டும் என்று நடுவு தெருல உட்கார்ந்தன விநாயகர் அவ ஆண்டவன் அடி. நாளைக்கு வந்து அவனுக்கு விநாயகர் சுருத்தி வர அவ ஆண்டவன் அடி. ஏய் ஆண்டவன் எங்க இருக்கிறான்? தூய்மையான உள்ளத்துல இருக்கான். உன்னை போல கேடு கட்ட அழைச்சா ஆண்டு வருவான் அடி. நான் வணங்கும் தேவி கூப்பிட்டால் வருவார். எனக்கு கிடைக்காத நீ வேற ஒருவனுக்கு கோழி கிடைச்சாலும் நீ சாதாரணமா வண்டியை குமரி தான் அனுப்பணும். அத்த மக சங்கருக்கு ஓர் அடி என்றைக்கு இருந்தாலும் இரண்டு அடி என்னை எதிர்த்தே பேசாதடி. 3 அடி எனக்கு ஒரே ஒரு அடி. 4 அடி நானும் இவளோட கெஞ்சிரேன் அடி. 5 அடி ஐயம் இல்லாமல் ஆடி வா ஆடி. 6 அடி எனக்கு தகுந்த பதிலை கூறடி. 7 அடி எட்டி உதவி பேரடி. 8 அடி அடக்குவேன் உனது கொட்டமடி. 9 அடி உதவி பேரடி. 10 அடி சொத்து. இந்த முத்துவாரி வரலாம்.
அண்ணா அப்பா எங்கண்ணா மாப்பிள்ள ஏந்திரியா மாப்பிள்ள வைக்க போறது வரலே தெரியல போல ஐயோ டேய் அறிவி டேய் அறிவி டேய் டேய் அறிவி சொன்ன புடுங்குறா ஏடா அதுதான் டேய் அதுதான் சோபடா போட்டு கேட்டி ஊரா மூட்டு பொண்ணை வெட்டி போறதுக்கு கல்யாணம் கழிச்சுட்டாப்பா குழந்தை பொண்ணை கதற கருப்பழிச்சுட்டான் எனக்கு ஒரு ரவுண்டு கொடுக்கலாம் பாவி டேய் எப்படிதான் இப்பேற்பட்ட தவறு நான் செஞ்சது தெரியல நீ தான் செஞ்ச வைக்க போல வேடிக்கை அங்கிருந்து தடுக்கிட்டு வண்டி தான் 140 பாஸ்ட்ல போயிடுச்சு வேடிக்கை பார்த்து அறிவே அப்படிதான் நீ எல்லாத்தையுமே பாத்துட்டா நம்ம சூப்பரா கற்பழிக்கிறேன் இளமையின் வேகம் காதலின் தாகம் இப்பேற்பட்ட தவறு நான் செஞ்சது எப்படின்னு எனக்கு தெரியல எப்படியோ இத மூடி மறைச்சா அதுவே எனக்கு மூடி மறைக்கணுமா இந்த விஷயத்தை நான் மறைக்கணும் ஆமாண்டா டேய் இது எப்படிதான் மறைக்கணும் அது மட்டும் இல்லாம டேய் நான் தான் தெரியாம இப்பேற்பட்ட தவறு செய்தேன் படித்தும் பண்புள்ள நாட்டுக்கு வந்தேன் நீ எப்படின்னா தடுத்து நிறுத்திருக்கலாம்டா எங்க தடுக்கிட்ட நாய் சிவசில்மான பொண்ணு எனக்கு ஒரு ரவுண்ட் குட்டியா தடுத்து நிறுத்திருக்கலாம்டா எங்க தடுக்கிட்டு தடுக்க முடியாதுடா டேய் என்ன அறிவே இது எப்படியாவது தடயத்தை மறைக்கணும் அது போதும் இந்த விஷயத்தை மறைக்கணும் நான் போய் சொல்லணுமா ஆமாடா என் வாயில பொய்யே வராதே டேய் எப்படினா போய் சொன்னா அதுவே போதுடா ஹரிச்சந்திர பக்கத்து வீடாச்சே டேய் இந்த ஒரு முறை போய் சொன்னா போதுடா ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல நீ நிரூபிச்சிட்டடா ஆனா இந்த உண்மையை நீ மறைக்கணும் நான் போய் சொல்லணும் அதாடா சான்ஸ் எனக்கு ஒருத்தன் சேர் எடுத்து போடு சேரா அப்பானே சொல்லி போயிடலாம் இப்படியா போடுவாங்க அம்மா ஜாட்டி எடு என்னப்பா ஜாட்டி எடு எத்தினாத நான் உதவாங்க தூங்கலான்ற உங்களை மட்டும் உங்க அம்மா ஒருத்தர் பத்து போட்டாங்க என்ன பாதியில புடிங்கி போட்டாங்க நீ வர அடிக்கிற உங்க அப்பா வர அடிக்கிறான் ஓட்டா வர அடிக்கிறான் தங்கச்சி கம்மியர் தளபதி வர அடிக்கிறான் அதற்குதான் உனக்கு 2500 ரூபாய் பணம் கொடுக்குறேன் அறிவு கட்டுவாங்க சும்மா போயிடுறா நீங்க வாங்கி எங்களை விட நீ தாண்டா அதிகமா சம்பாதிக்கிற உங்களை கைய புடி
நானா மீ 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 மன்னரே அப்பாவே சொல்லி கொடுவேன் மாப்பிள உங்களை காலப்புடி நானா ஒருத்த வைக்க போது இருக்குது இப்போ நம்ம காலப்புடி கைய பிடிக்க சொன்னா கைய பிடிக்கிறேன் காலை பிடிக்க சொன்னா காலை பிடிக்கிறேன் அடுத்து புஜத்தை போடுறா ஆன்ஸ் பாத்து ஆன்ஸ் நான் நாட்டுக்கு இளவரசன்டா. வைக்க போறா சாங்கடி தவறுடா. அப்பாடே சொல்லி போடுறேன் கம்பெனில வாசாடுறா என்னப்பா கம்பெனில வாசாடுறா காது கேட்கலப்பா. நானே என்ன வாசாடுற கம்பெனில கதாநாயகன் சாதாரணமா ஆனந்தி கம்பெனி வாத்தியார் ராஜ்குமார் இவர்தான் நான் வாசாடுறேன். நீங்க குணச்சித்திர நடிகர், காமெடி நடிகர், சிறந்த நடிகர், அற்புதம். இதெல்லாம் கேட்டேன் போனா நான் வாசாடுறேன். நீங்க காமெடி நடிகர் ஐயா. அவனா பப்பு நான் சாடுறேன். நான் சொல்றேன் காலை பிடிக்க அருள் குற்றவாளி ஆயிட்டு என்ன செய்வது? பார்த்தா வைக்க போறா சாங்க ஏய் நீ ஆயத்துக்கு கூட சேர்ந்து எனக்கு போலீஸ் தெரியாம போச்சுடா. இந்த விஷயத்தை மறிக்கணும். நான் மறிக்கிறேன், கவலைப்படாத. நான் போய் சொல்றேன். எனக்கு எவ்வளவு கொடுப்பா? உனக்கு எவ்வளவு வேணும்? உன் தங்கச்சி குடுத்துரு போதும். அப்பாண்டே சொல்லி உனக்கு தேவை என்னுடைய தங்கச்சி தானே? ஆமா போய் எப்படியோ இவனை நயமாக நான் வார்த்தாடி துரத்தி விட்டேன். இவன் கேடு கட்டவன். இவன் காட்டியும் கொடுப்பான், கூட்டியும் கொடுப்பான். இவன் கருவேப்பிலை மாதிரி வாசத்துக்கு மட்டும் பயன்படுவான், சாப்பிடுவதற்கு பயன்பட மாட்டான். அந்த ஏழை கழுது ஏழ்மை குடியிலே பிறந்தவள் என்னை பார்த்து போடான்னு சொன்னான். அவன் கற்பையே கெடுத்த. இனிமேல் அந்த ஆனந்தி எங்க போய் செத்தா எனக்கு என்ன? இந்த ஆனந்தன் ஆனந்தமாக அரண்மனைக்கு திரும்ப வேண்டும். சென்று ஐயா ஒரு ஏழை பெண் என்று பாராமல் என்னை விரட்டி கொண்டே வந்து என்னுடைய கற்பையை சூறையாடி விட்டீங்களே ஐயா. கையால் ஒரு மாமலை செய்து விடுங்கள் ஐயா. யாருமா தங்கச்சி? ஐயா நான் தான் ஐயா. ஆனந்தியா? டேய் என்ன திமிரு இருக்குண்டி உனக்கு? இது எப்ப இருக்கணும்? ஆரம்பத்துல நான் கெஞ்சினேன், நீ ஒரு அரை மணி நேரம் கூட இல்ல. இப்ப நீ கெஞ்சுற ஜஸ்ட் ஃபார் half an hour. என்ன திமிரு இருக்குண்டி உனக்கு? ஏண்டி இப்ப உனக்கு வாழ்க்கை வேணும் வாழ்க்கை வேணும் கெஞ்சிரியே? நான் இளவரசன்டி. இன்னைக்கு ஒரு சட்டை போடுவேன், நாளைக்கு ஒரு சட்டை போடுவேன். இன்னைக்கு ஒரு பெண் அனுபவிப்பேன், நாளைக்கு ஒரு பெண் அனுபவிப்பேன். அனுபவிச்ச பெண்களுக்கெல்லாம் நான் தாலி கட்டணும்னு நினைச்சா ஒரு நாடே உருவாண்டி. பைத்தியக்காரி, ஒரு நாடே உருவாண்டி. அரை மணி நேரம் என்னுடன் இருந்த உனக்கு அரண்மனை வாழ்க்கையாடி. ஏண்டி அரண்மனை வாழ்க்கையா உனக்கு? குளமே வத்தி போன பிறகு கொக்குக்கு என்னுடைய வேலை இருக்க போகுது. கொக்குக்கு என்ன வேலை இருக்க போகுது? ஏண்டி ஒரே ஒரு முத்தம் கட்ட. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணாக பிறந்தவர். ஆண்களை பார்த்தால் அண்ணாந்து பேசக்கூடாது, ஆள்காட்டிகளை நீட்டக்கூடாது. தமிழ்நாட்டு பெண் வழக்கட்டி தவறு செஞ்சியா? அழகா இருந்த அருமையான ராகத்தை பாடின. உன் கழுத்துல 3 முடிச்சு தாலி கட்டி வாழ்நாள் முழுவதும் இன்பமா இருக்கலான்னு நல்ல எண்ணத்தோடு தாண்டி உன்னை சந்திச்சேன். ஆனா என்ன பார்த்து போடான்னு சொன்னேன். உன் கற்பே போச்சு பாத்தியா போ. ஆமா என்ன வேணும் உனக்கு? மாங்கல்யம் உனக்கு நான் தர வேண்டுமா? நானா? டேய் டொக்கு பட்டிக்காட்டுல கொட்டாங்குச்சில கூழ் குடிச்சு ஆத்தங்கர வரம் ஆடு மேய்க்கிற கழுதண்ணி உனக்கு அரண்மனை வாழ்க்கையாடி. முழங்கால் பிளறி அமர்ந்து எழுந்திருக்கும் பொட்ட சிரிக்கு உனக்கு என்ன திமிர் இருக்கும்? உன்னை போல திமிர் பிடிச்ச கழுதுக்கு என்ன போல இளவரச கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமாடி? எங்கனோ போய் ஏரியோ குளமோ இல்ல குட்டையோ போய் ரயில் தண்டவாளத்துல இருந்து போய் சாவு. பெண்ணாக பிறந்து நான்
செய்த பாவம் ஆண்டவா. பலமுறை எடுத்திருந்தும் செவியில் கேட்காமல் என்னை விரட்டி கொண்டே வந்து என்னுடைய கற்பையை சூறையாடிட்டான் பாவி. நான் உலகில எப்படி வாழ்வேன் ஆண்டவா? பெற்று என்னுடைய தாய் இருந்தால் நிலைமைக்கு நான் நேர்ந்தேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது என்னுடைய தாய் தந்தை இருவர் ஏந்து விட்டு நிற்கின்றனே. என்னுடைய கற்பையை பறித்து விட்டாரே. நான் எப்படி வாழ்வேன் அம்மா? அம்மா என்னுடைய மகளை பாருங்கள் அம்மா. 10 மாதம் என்னுடைய
போதே மச்சான் பாடி